अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला बरकातुहु। नहमदुहु व नुसल्ली अला रसूलिल करीमी अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला वफ़िल कुरआनिल अलीम वफ़िल कुरआनिल मजीद। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। அறவற்ற அல்லானும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்களும் அவர்களின் சகாபார்களும் அவர்களின் தோழர்களும் நம் அனைவரின் குடும்பத்தார் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். மனிதன் பேண வேண்டிய ஒரு உறுப்பு. மனித உடல்ல எல்லாமே ரொம்ப முக்கியமான உறுப்பு தான். அதுலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் இதயம். இப்போ உலகத்தில் நம்ம ஒருத்தவங்களை பார்க்குறோன்னா அவங்களுடைய ஆடை பார்ப்போம், அவங்க எப்படி அழகாக இருக்காங்களான்னு பார்ப்போம், அவங்களுடைய பதவி பார்ப்போம், அவங்களுடைய செல்வம் பார்ப்போம், நம்ம எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆனால் அல்லாஹ் ஃபஸ்ட்டு எதை பார்ப்பாங்கன்னா அவங்களுடைய இதயத்தையும் அவங்களுடைய செயல்களையும் தான் பார்ப்பாங்களாம். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய உருவங்களையும் உங்களுடைய செல்வங்களையும் பார்ப்பதில்லை, அதுக்கு பதிலாக உங்களுடைய இதயங்களையும் உங்களுடைய செயல்களையும் தான் பார்க்குறாங்க. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது? இப்போ ஒரு அழகான முகம் இருந்தாலும் சரி, அழகான ஆடை அணிந்திருந்தாலும் சரி, மனிதனுக்கு ஒரு நல்ல பெயர் இருந்தாலும் இதய தூய்மையாக இல்லைன்னா அல்லாஹ்விடம் இருந்து அதுக்கு மதிப்பே இல்லை. இப்போ உடல்ல முக்கியமான உறுப்பு இதயம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினாங்க, மனித உடலில் ஒரு சதை துண்டு இருக்குதான், அது சீராக இருக்கும் வரை உடல் முழுவதும் சீராக இருக்கும். அது கெட்டுடுச்சுன்னா உடல் முழுவதும் கெட்டுவிடும். அதுதான் இதயம். இந்த ஹதீஸில் நமக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுத்தருகிறது. நமது கண்கள் பாவத்தை பார்க்குமோ இல்லையோ, நமது நாக்கு பொய் பேசாமல் இருக்குமோ இல்லையோ, நமது கைகள் நல்ல செயல்கள் செய்யுமோ இல்லையோ, இதுக்கு எல்லாமே காரணம் இதயம்தான். அந்த இதயம் நல்லதாக இருந்துச்சுன்னா உண்மையை பேசுவோம், தொழுகையை நேசிப்போம், குரானை விரும்புவோம், பெற்றோர்கள் மதித்து நடப்போம், ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுப்போம், பிறருக்கு உதவி செய்வோம். ஆனால் அதே இதயம் கெட்டு போயிடுச்சுன்னா பொய் பேசுறது சாதாரணமாக ஆகிடும். அப்புறம் பொறாமை அதிகரிக்கும், கோபம் கட்டுப்படாது, தொழுகையில் சோம்பல் வரும், குரானை விரும்பி ஓத மாட்டோம், அப்புறம் பிறரை இகழும் பழக்கமும் உண்டாகும். இப்போது இதய நோயினா நம்ம என்ன நினைக்கிறோம்? இதய நோய்னா பொதுவாக உடலில் வர ஒரு நோயின்னு நினைக்கிறோம். ஆனால் அது குரானில் இன்னொரு வகையான இதய நோய் குறிக்கிறது. அதான் உள்ளத்தில் நோய். அந்த நோய்கள் அகந்தை, பொறாமை, தற்பெருமை, கபடம், வெறுப்பு, இறையச்சம் குறையிறது. இந்த நோய்கள்லாம் மனிதனுக்கு இருந்துச்சுன்னா அல்லாஹ்விடமிருந்து தூரமாக்கி விடும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ் நினைவு கூறுவது கொண்டுதான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன. இப்போ இருக்கவங்களுக்கெல்லாம் மன அமைதி குறையுது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? மன அமைதியே இல்லாமல் இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அல்லாஹ்விடம் நினைவு குறைஞ்சிருச்சு. திக்ர், குர்ஆன், ஓதுதல், தொழுகை, துவாய் ஆகியவற்றை இதுக்கு உண்மையான அமைதி தருகின்றன. இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தூய்மையான இதயத்தை வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.